இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இயர் கவுண்டரை எப்படி டாவின்சியில் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸ் டேபில் டைட்டில்ஸில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எடுத்து டைம்லைனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஏரியும் 1 by 1 என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஃபியூஷன் பேஜில் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நம்ம இந்த டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் மாஸ்க்காக நம்ம ஆட் பண்ணணும். இதை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு இதை ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் எதுவும் பிடிக்கலன்னா நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம மறுபடியும் இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்துடலாம். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் இந்த ஒரு நம்பர் மட்டும் தெரியுற மாதிரி நம்ம இப்போ மாஸ்கிங் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே சாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணோம். சாஃப்ட் எட்ஜை நீங்கள் லேஸாக ட்வீக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் வந்து லேஸாக தெரியும். அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தெரிய மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு மாதிரி ஒரு 3D மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே இருக்க ஆஃப்செட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த இயர் வேணும்னு முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு 1999 தான் வேணும்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல அந்த ஆஃப்செட்டுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அண்ட் அகெயின் நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 1990 ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துடும். அண்ட் இந்த எஃபெக்டை நீங்கள் இன்னும் ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளைன் எடிட்டர் போங்க. ஸ்ப்ளைன் எடிட்டரில் இதை நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே ஜூம் டு ஃபிட் கொடுத்துருங்க. இப்போது இந்த ஜூம் டு ஃபிட் கொடுத்த உடனே இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்துடும். இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். அண்ட் இப்போ இந்த அனிமேஷனுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸி நீ செட்டில் வரும். அண்ட் இன்னும் இந்த அனிமேஷனுக்கு பார்த்தலைன்னா நீங்கள் மறுபடியும் இதை ஃபஸ்ட்டில் கொண்டு போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஈஸில் இங்கே அவுட் கியூபிக்னு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ இந்த கர்வ்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்மிட் பண்ணிக்கோங்க. நான் சைன் ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா இந்த எஃபெக்ட் ஆகும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஃபெக்டை நீங்கள் இந்த மாதிரி வெர்டிகலாகவும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு டீச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.